ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் எல்லாமே நம்ம வானத்துல பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம்தான். இந்த கிளவுட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல பார்த்துருப்போம், கலர்ஸ்ல பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்றாங்க. என்னென்ன கலர்ல இருக்கு, டெக்ஸ்சர்ல இருக்கு, சைஸ்ல இருக்கு, எந்த ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸை வந்து டிசைட் பண்றாங்க. இந்த கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எவாப்ரேஷன் ப்ராசஸ்னால இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து மேல கிளவுட்ஸ் ஆகுது. இது கண்டென்சேஷன் ஆகி ஹெவி வெயிட் ஆனதுக்கப்புறம் இன் டர்ன் இட் கிவ்ஸ் பேக் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின், ஸ்னோ, ஹெயில் அண்ட் சீட். ஹெயில் அண்ட் ஸ்லீட் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு பனிக்கட்டி தான். அதாவது ஃப்ரோசன் ஐஸ் ஷீட் தான். அது வந்து கோல்ட் வெதர்ல வந்து நமக்கு கிடைச்சுச்சுன்னா, அத வந்து நம்ம ஸ்லீட்ன்னு சொல்றோம். இதுவே வார்ம் வெதர்ல நமக்கு கிடைச்சுச்சுன்னா, அத வந்து ஹெயில்னு சொல்வாங்க. இந்த இந்த கிளவுட்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஜென்ரலா நம்ம என்னென்ன டைப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, லோ கிளவுட்ஸ், மிடில் கிளவுட்ஸ், ஹை கிளவுட்ஸ்ன்னு சொல்வாங்க. லோ கிளவுட்ஸ் அப்படின்றது 6500 ஃபீட் மீன் சி லெவல்லேருந்து 6500 ஃபீட்ல ஃபார்ம் ஆகுற கிளவுட்ஸ் எல்லாமே லோ கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளவுட்ஸ வந்து ஸ்ட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரேட்டஸ்னா லேயர், லேயர் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலா எப்படி இருக்கும்னா, காட்டன் மாதிரி ரொம்ப ஒயிட்டா ப்ளூ ஸ்கை தான் எப்போதுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை ப்ளூ ஸ்கை இல்லாம டார்க் ஸ்கை இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ரெயின் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மிடில் கிளவுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது 20,000 ஃபீட் வரைக்கும் இருக்கும். மீன் சி லெவல்ல இருந்து. இத நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆல்டோ கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அ எப்போ வந்து நமக்கு நெறைய ரெயின் இருக்கோ, எப்போ வந்து புயல் அந்த மாதிரி சொல்றாங்களே, ஸ்டார்ம், ஹெவி ஸ்டார்ம். அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி கிளவுட்ஸ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹை கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹை கிளவுட்ஸ் வந்து டில் 42,000 ஃபீட் வரைக்கும் இருக்கும் ஹைட்டு. அந்த ஹைட்ல வந்து ஃபார்ம் ஆகுற கிளவுட்ஸ் வந்து ஹை கிளவுட்ஸ்ன்னு சொல்றோம். இத வந்து சிரஸ் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட்ஸ் வந்து வில் நாட் ப்ரொடியூஸ் ரெயின்ஃபால். இது ரெயின்ஃபாலே தராது. இது எல்லாமே ஐஸால மேடப் ஆஃப் ஆன ஒரு கிளவுட்ஸ் தான். ரொம்ப தின்னா இருக்கும். இந்த கிளவுட்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வந்து நல்ல வெதர் கண்டிஷன் இருக்கிறதுக்கான அடையாளம். இது போக நமக்கு கிரேட் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட்ஸ் தான் நமக்கு புயல், மழை இந்த மாதிரி ஹெவி ரெயின் ஸ்டார்ம் வர்றதுக்கான காரணமே இந்த மாதிரி வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் கிளவுட்ஸ் தான். இது வந்து லோ ஆல்டிடியூட்லயும், மிடில் ஆல்டிடியூட் வரைக்கும் தான் இருக்கும். இந்த கிளவுட்ஸ்னால தான் நமக்கு வந்து அதிகமான மழை வந்து வரும். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து என்னென்னன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியூமுலஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுடு கியூமுலஸ் கிளவுடுன்னு சொல்லியிருக்காங்க. கியூமுலஸ் கிளவுட் அப்படின்றது என்னன்னா, 4000லேருந்து 7000 மீட்டர் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இந்த கிளவுட் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு காட்டன் மாதிரி பேட்சஸ் பேட்சஸா அங்கங்க வந்து இருக்கும். இதோட பாட்டம் வந்து ஃப்ளாட்டடா இருக்கும். இதுல நெறைய ஷேப்ஸ் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். டெடி பியர் மாதிரியோ, காலிஃப்ளவர் மாதிரியோ, இல்ல மழை மாரியோ அந்த மாதிரி நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்ம இந்த கிளவுட்ஸ்ல வந்து பார்க்க முடியும். சன்னி டேஸ்ல அதாவது ரொம்ப ஹாட் வெதர் இருக்கிறபோது நல்ல பிரைட் ஒயிட்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை லேசா மழை மாதிரி அந்த இருந்துச்சு அப்படின்னா, லைட் டார்க் பேசஸ்ல வந்து இருக்கும். பட் இதனால வந்து ரெயின் ஃபார்மேஷன் சான்சஸ் இல்ல. நெக்ஸ்ட் டைப்பு சிரஸ் கிளவுட்ஸ். சிரஸ் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப தின் கிளவுடா இருக்கும். நேரோ பேண்ட்ஸ் ரொம்ப மெல்லிசான பேண்டா ஒயிட் பேட்சஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த இது வந்து மேட் அப் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஓகே. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதனால நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. சன்லைட் வந்து பிளாக் ஆகி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இந்த டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ்ல தான் நம்ம வந்து பிரைட் எல்லோ, ரெட் கலர்லாம் வந்து பார்க்க முடியும். சன் ரைஸ் ஆகுறப்போ, சன் செட் ஆகுறப்போ. மத்த கிளவுட்ஸ் எல்லாம் விட இந்த கிளவுட்ஸ் தான் நல்ல விசிபிலிட்டீஸ் இருக்கும். இது ஒருவேளை மழை வர்றது மாரி சான்சஸ் இருந்ததுன்னா, இது வந்து ஒரு லைட் பிளாக் அந்த மாதிரி, இல்ல கிரே அந்த மாரி தான் இருக்கும். பட் இந்த கிளவுட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ரெயின் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் வராது. இந்த கிளவுட்ஸ் வந்து அதிகமான சன்லைட்ட வந்து பிளாக் பண்ணவே பண்ணாது. கிளியர் ஸ்கை அப்படின்னு சொல்றது வந்து இந்த டைப் தான். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட் வந்து ஸ்ட்ராட்டஸ் கிளவுட். ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கூல் இல்லன்னா கிளவுடி டே அன்னைக்கு நம்ம இந்த டைப் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து பார்க்க முடியும். இது ஒரு கிரே பிளாங்கெட் மாதிரி இருக்கும் ஸ்கைல. நல்ல கிரே கலர்ல பிளாங்கெட் மாதிரி இருக்கும். இது ரொம்ப திக்கா இருந்துச்சு, திக்கான கிளவுட்ஸா ஃபார்ம் ஆச்சுன்னா, லைட் ரெயின்
லைட் ஐஸ் கிறிஸ்டல்ஸோ இல்ல ஸ்னோவோ ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கும். பட் இதுல ஒருவேளை அந்த கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ சன்லைட் பெனட்ரேட் ஆகி வந்தது அப்படின்னா, அப்போ நம்ம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் கிளவுட்ஸ்ல நல்ல டிஃபரெண்ட் ஷேப்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கூல் அண்ட் வெதர வந்து நம்மளால நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ப்ளூ ஸ்கைஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த டைப் ஆஃப் கிளவுட்ஸ்ல. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட் என்னன்னா, நிம்பஸ் கிளவுட்ஸ். நிம்பஸ் கிளவுட்ஸ் பார்த்தோம்னா, இது லோவர் ஆல்டிட்யூட்ல தான் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகுற ஹெவி ரெயின் ஸ்டார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கிளவுட்ஸ் தான் நிம்பஸ் கிளவுட்ஸ். இந்த கிளவுட் ஃபார்ம் ஆச்சுனாலே, அங்க வந்து நல்ல மழை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு சன்லைட்ட பிளாக் பண்ணிடும். எப்போதுமே டார்க் பிளாக் இல்லன்னா கிரே கலர்ல தான் இருக்கும். இந்த நிம்பஸ் கிளவுட்ஸ் இருந்துச்சுனாலே, நமக்கு வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம லோ ஆல்டிடியூட்ல இருக்கிற அடுத்த கிளவுட்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ் கிளவுட். ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் இல்லைன்னா கிரே கிளவுடாக தான் இருக்கும். ரொம்ப ஆஃபனாக வந்து பிளாக் பேட்டர்னில் தான் இருக்கும். இது ஒரு ஹனி கோம்பு மாதிரியான ஃபார்ம்ல வந்து எப்போதுமே இருக்கும். அதாவது இது வந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஹனி கோம் மாதிரியோ ரவுண்ட் ஷேப்ஸாவோ இல்லை ரோல் ஷேப்டாவோ இருக்கும். அங்கங்க செப்பரேட் ஆகி இருந்துச்சுன்னா அது ஒரு ரோல்ஸா ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. இல்ல சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு ஹனி கோம் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ் அக்யூமுலஸ் கிளவுட்ஸ் வந்து ரோல்டு ரவுண்ட் ஷேப்ல தான் வந்து இருக்கும். எப்போதுமே பிளாக் கிரே அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் ஆஃப் கிளவுட் நெம்போஸ்ட்ரேட்டஸ் கிளவுட். இந்த கிளவுட்ஸ் இருந்துச்சுனாலே அங்க ரெயின் வந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த டார்க் கிரே கலர்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டட் ஆஃப் ஆல்டோஸ்ட்ரேட்டஸ் இருந்துச்சுன்னா நிம்போஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ் அங்க இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப திக் பிளாக்கா இருந்துக்கறனால நமக்கு சன்லைட் வந்து உள்ள பெனட்ரேட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கிளவுட்ஸ் இருக்கிறப்போ நமக்கு கம்ப்ளீட்டா வந்து அந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்து இருக்கும். இது லோ லெவல் ஆஃப் கிளவுட்ஸ் தான். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே லோ கிளவுட்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மிடில் லெவல் ஆஃப் கிளவுட்ஸ்.